வணக்கம். எனது பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். விநாயகர் சதுர்த்தி. இந்து மத கடவுளாக போற்றப்படும் விநாயகர் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். இந்த வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி வருகிறது. விநாயகருக்கு சிலை வாங்குவது, அலங்கரிப்பது, உணவு படைப்பது, பூஜை செய்வது ஆகியவற்றிற்கு மக்கள் நல்ல நேரம் பார்த்து செய்வார்கள். எளிமையாக அருள் புரிபவர் விநாயகர். இவரை வழிபட கோயிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அரச மரத்தடி, ஆற்றங்கரை, குளக்கரை, சாலையோரம் போன்ற எல்லா இடங்களிலும் அருள் புரிபவர் விநாயகர். விநாயகப் பெருமானை வழிபடுவதை காணாபத்தியம் என்று அழைப்பார்கள். அவர் விநாயகர், பிள்ளையார், விக்னேஸ்வரர், ஐங்கரன், கணபதி போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்றும், விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும், பிள்ளையார் என்றால் குழந்தை மனம் படைத்தவர் என்றும், ஐங்கரன் என்றால் 5 கரங்களை உடையவர் என்றும், கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும். விநாயகப் பெருமான் அவதாரம் குறித்து பல்வேறு புராணக் கதைகள் உள்ளன. ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து வெளியே சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராடச் சென்றார். அப்போது அவர் தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் அரைத்த மஞ்சளை உருட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினார். பின்பு தன்னுடைய அனுக்கிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார். இவ்வாறு உருவம் பெற்றவரே விநாயகர். விநாயகரிடம் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என கட்டளையிட்டு நீராடச் சென்றார் பார்வதி தேவி. அச்சமயம் கைலாயத்திற்கு திரும்பிய சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார். வந்திருப்பது தன் தந்தை என்பதை அறியாத விநாயகர் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார். இதனால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை மூண்டது. இறுதியில் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார். அப்பொழுது பார்வதி தேவி நீராடி முடித்துவிட்டு வெளியே வந்தார். தன் மகனான விநாயகர் தலையில்லாமல் கிடப்பதைக் கண்டு கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டார். தான் உருவாக்கிய விநாயகரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த பார்வதி தேவி காளியாக உருவமெடுத்து கண்ணில் படுவதையெல்லாம் அழிக்கத் தொடங்கினார். காளியின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வடதிசையாகச் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு பணித்தார். அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்ற பொழுது அவர்களுக்கு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் யானையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்று இறைவனிடம் கொடுத்தனர். சிவபெருமான் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகரின் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார். இதைக் கண்டு சாந்தமடைந்த தேவி மனம் மகிழ்ந்து விநாயகரை கட்டி அணைத்து கொண்டார். பின்பு சிவன் விநாயகருக்கு கணேசன் என நாமம் சூட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. விநாயகர் சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி? விநாயகர் சதுர்த்தி விரதம் என்பது ஆவணி மாத சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாதி மாத சுக்லபட்ச சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு
வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும். பின்பு பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் நடுவில் வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்ப வேண்டும். அந்த பச்சரிசியில் வலது மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் என்று எழுதி மண் பிள்ளையார் அல்லது பிள்ளையார் படத்தை வைக்க வேண்டும். விநாயகரை அருகம்புல்லு, எருக்கம்புல்லு, விபூதி, சந்தனம், மலர்கள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும். பிறகு விநாயகருக்கு பிடித்தமான மோதகம், கொழுக்கட்டை, தேங்காய், வெல்லம் கலந்த மாவுருண்டை, அப்பம், அவல், பொரி, சுண்டல், எள்ளுருண்டை போன்றவற்றை படைத்து சாம்பிராணி காட்டி சூடம் ஏற்ற வேண்டும். அப்பொழுது விநாயகருக்கான அகவல், மந்திரம், கவசம் பாடி வழிபட வேண்டும். சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைப்பிடிக்க உள்ளேன். அதனால் விரதம் முடியும் வரை எந்த தடைகளும் வராமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். பெரிய அளவில் நைவேத்தியங்கள் படைத்து வழிபட முடியாதவர்கள் சிறிதளவு அவல் மற்றும் வாழைப்பழம் வைத்து வழிபடலாம். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வசதிக்கேற்றவாறு தானங்கள் செய்யலாம், அன்னதானம் வழங்கலாம். விநாயகர் விரதத்தை பக்தியுடன் கடைப்பிடிப்பவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் செல்வ வளமும் கிடைக்கும். குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் பொங்கும் என்பது நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தியை மிகவும் சிரத்தையுடன் கடைப்பிடிப்பவர்கள் சிறந்த கல்வியறிவும் தெளிந்த ஞானமும் சிறந்த செல்வமும் பிள்ளைப்பேறும் துன்பங்கள் விலகி இன்பமும் பெறுவார்கள். காரிய அனுகூலமும் உண்டாகும். இடையூறு விலகும். சகல நோய்களும் நீங்கி சகல பாக்கியங்களுடன் வாழ்வார்கள். விநாயகப் பெருமானின் சதுர்த்தியை முறையோடு கொண்டாடி நாம் அவரது அன்பையும் அருளையும் பெற்று ஐஸ்வர்யங்களையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.